வேதா, என்ன பண்ற நீ? தோலுக்கு மேல வளர்ந்துருக்கா, அவனை கை நீட்டி அடிக்கிறேன். அப்பா, என்னால அம்மா அவமானப்பட்டிருக்காங்கப்பா. அந்த கோவத்துல அவங்க அடிக்கிறாங்க. அவங்க அடிக்கட்டும்பா. யாரும் அவங்களை கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். டேய், என்னடா பேசுற? இல்லடா, என்ன அடிச்சாதான் அம்மாவோட கோவம் தீரும்னா அடிக்கட்டும். அதை தாங்கிக்க நான் தயாரா தான் நிக்கிறேன். அவங்க கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என் பக்கம் இருக்கிற நியாயத்தை நான் சொல்றேன். அடிங்கம்மா. ஏண்டா அப்படி பண்ண? சொல்லுடா, ஏண்டா அப்படி பண்ண? உனக்கும் பிரீத்திக்கும் கல்யாணம்னு நான் மீடியாவை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டேன். உன்கிட்டயும் அத பத்தி நான் கேட்டதுக்கு நீயும் முழு சம்மதம் சொல்லிட்ட. அதுக்கப்புறம் நீ இந்த வித்யா கூட சேர்ந்து மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஏன்னா அவன் வித்யாவை தான் விரும்புறான்னு அர்த்தம். அப்பா, என்ன பண்ணி ஏற்பாடு பண்ற இந்த கல்யாணத்துல இவனுக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்பா, அதைத்தான் அவன் வெளிப்படுத்திருக்கான். ஏய், சும்மா இருடா. அமைதியா இருக்கீங்களா? சஞ்சய், நீ உன் மனசுல இருக்கிறத உங்க அம்மா கிட்ட சொல்ல முடியாம மீடியா மூலமா சொல்லிருக்க. அதனடா உண்மை. எங்க உங்க மனசுல இருக்க விருப்பத்தை அவன் மனசுல எங்க திணிக்கிறீங்க? அவனை கொஞ்சம் பேச விடுங்களேன். அவன் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம பேசினா இதத்தான் பேசுவான். அப்பா ப்ளீஸ் பா, கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா? அப்பா நான் பேசிக்கிறேன்ப்பா. நீங்களா ஏதாவது புது பிரச்சனையை உருவாக்காதீங்க. இல்லடா, நான் சொல்றேன். ப்ளீஸ் பேசாதீங்க. அம்மா, நான் யதார்த்தமா தான் கோயிலுக்கு போனேன். ஆனா அங்க வித்யாவும் வந்திருக்கான்னு சத்தியமா எனக்கு தெரியாது. அந்த மீடியாக்காரங்க எங்க 2 பேரையும் தனித்தனியா தான் இன்டர்வியூ எடுத்தாங்க. இன்னும் சொல்லணும்னா அது ஒரு இன்டர்வியூ கூட இல்லம்மா, ஜஸ்ட் பப்ளிக் ஒப்பீனியன், அவ்வளவுதான். அவங்க கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொன்னா 50,000 பணத்தை அவங்களே 7 குழந்தைங்களுக்கு டொனேஷனா கொடுக்கறதா சொன்னாங்க. நம்மளால 4 குழந்தைங்களுக்கு உதவியா இருக்கட்டுமே தான் நான் பதில் சொல்லவே ஆரம்பிச்சேன். மத்தபடி நான் சொன்ன பதிலும் வித்யா சொன்ன பதிலும் ஒரே மாதிரி அமைஞ்சதெல்லாம் கோஇன்சிடென்ட்மா. அம்மா, அவங்க தனித்தனியா எடுத்த வீடியோவை ட்ரெண்டிங் ஆகணும்னு சொல்லி எடிட்ல எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு போர்ட்ரேட் பண்ணிருக்காங்கம்மா. நீங்க நினைக்கிற மாதிரி எனக்கு வேற எந்த தப்பான மோட்டிவும் இல்லம்மா. ஓ, மோட்டிவ் தப்பு இல்லைன்னு நீ சொல்ற. ஆனா சோஷியல் மீடியால அந்த வீடியோவை பார்த்த அத்தனை பேரும் அதை தப்பா தானே புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் நீ என்ன பதில் சொல்ல போற? குழந்தைங்களுக்கு டொனேஷன் கொடுக்கணும்னா 50,000 என்ன? என்கிட்ட கேட்டிருந்தா 1 கோடி கூட கொடுத்திருப்பேன். அதை விட்டுட்டு நீ எதுக்குடா அந்த சேனலுக்கு பேட்டி கொடுத்த? அந்த பேட்டியை பார்த்துட்டு எத்தனை பேர் எனக்கு போன் பண்றாங்க தெரியுமா? எத்தனை பேருக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன்னு தெரியுமா? இப்படி எல்லாம் நடக்கும் நான் நினைக்கவே இல்லம்மா. சஞ்சய், டெல் மீ ஒன் திங். நீ எதுக்கு அவ கூட கோயிலுக்கு போனோம்? நான் அவ கூட போல, நான் தனியா தான் போனேன். அவ அங்க வந்ததே எனக்கு தெரியாது. இது ஜஸ்ட் கோஇன்சிடென்ட் தான். ஒரே நாள்ல எத்தனை கோஇன்சிடென்ட்ஸ் நடக்கும்? யார் நம்பினாலும் நம்பலனாலும் நிஜமாவே அது ஒரு கோஇன்சிடென்ட் தான். நான் பிளான் பண்ணி எதையும் பண்ணல. நீ சொல்லு. நான் எப்பவும் போல சாமி கும்பிடதாமா அந்த கோயிலுக்கு போனேன். அந்த சேனல்காரங்க தான் என்ன மறிச்சு கேள்வி கேட்டாங்க. அவங்க கேள்வி கேட்டா நீ பதில் சொல்லுவியா? சோஷியல் மீடியால ஃபேமஸ் ஆகணும்னு நினைப்பா? என்னால ஏழை குழந்தைங்களுக்கு பண உதவி கிடைக்கணும் தான் பதில் சொல்லவே ஒத்துக்கிட்டேன். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே பதில் சொல்றீங்க. 2 பேர்கிட்டயும் பேட்டி எடுத்தது ஒரே மீடியாவா இருக்கும்போது அவங்க கொடுத்த ஆஃபரும் ஒன்னா தானே இருக்கும். இதெல்லாம் ஒரு டவுட்டா உனக்கு? மேக்னா, கொஞ்சம் அமைதியா இரு. நமக்கு நல்ல பாயிண்டா வரட்டும், அப்புறம் பேசலாம். நான் அவங்க கிட்ட தப்பா எதுவுமே பேசல. கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னேன், அவ்வளவுதான். என் மேல எந்த தப்பும் இல்லம்மா. ரெண்டு பேரும் பேசினது ஒரே விஷயம். அதெல்லாம் உனக்கு நல்லாவே தெரியும்.
ஆனா அத நீ கிராஸ் பண்ணிட்ட. அவங்க கேள்வி கேட்டா என்ன பண்ணுவோம்? இப்படி இவங்க 2 பேர் மேலயுமே தப்பு இருக்கு. அதுக்கான தண்டனையை நான் கொடுத்தே தீருவேன். மேடம், சென்ட்ரல் மினிஸ்டர் லைன்ல இருக்காரு. கொடு. ஹலோ சார். என்ன வேதா மேடம், இன்னைக்கு இந்திய அளவுல உங்க பையன் தான் ட்ரெண்டிங்ல இருக்கா? இல்ல சார், அது உங்க பையன் நீங்க கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டான்னு பெருமையா நினைச்சா அவன் உங்க விருப்பத்தை மீறி வேற ஒரு பொண்ணை லவ் பண்றானே வேதா. இது தெரியாம தான் நீங்க வேற ஒரு பொண்ணு கூட சஞ்சய்க்கு நிச்சயம் பண்ணீங்களா? இல்ல சார், என் பையன் அப்படிப்பட்ட ஆள் இல்ல. நியூஸ் தப்பா போர்ட்ரேட் ஆயிருக்கு. வியூஸ் கிடைக்கணும்னு இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. என் பையனுக்கும் அந்த வீடியோவுல வர பொண்ணுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவ யாருன்னு கூட அவனுக்கு தெரியாது. அப்படியா? ஆமா சார். உங்க பையன் அப்படி இருக்க மாட்டான்னு எனக்கு தெரியும் வேதா. அதனாலதான் நான் நேரடியா உங்களுக்கே கால் பண்ணேன். அந்த வீடியோவை சேனல்ல இருந்து டெலிட் பண்ண சொல்லுங்க. பாக்குற எல்லார்கிட்டயும் நீங்க இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஓகே சார். ஓகே வேதா, பாத்துக்கோங்க. இவனை பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லா மீடியா சேனலும் இந்த அட்ரஸ் தேடி வருவாங்க. அட்ரஸ் மட்டும் கிடைச்சிடுச்சுன்னா அவ்வளவுதான். அத்தனை பேரும் இன்டர்வியூ கேட்டு டார்ச்சர் பண்ணுவாங்க. விட்டா அவங்களே 2 பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சிருவாங்க. மேக்னா, இல்ல ஆண்டி, கரண்ட் சினாரியோவை தான் சொல்றேன். இவங்க